ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில பொன், பொருள், நல்ல மனிதர்கள் அப்படின்னு எத இழந்தாலும் கவலைப்பட தேவையில்ல. திரும்ப அவனால அத எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா உருவாக்கிட முடியும். ஆனா, அவனோட வாழ்க்கையில அவன் இழக்கக்கூடாதது என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கைய இழக்காம இருந்தாலே, அவனோட வாழ்க்கையில அவனே எதிர்பார்க்காத அளவுக்கு தேவையான வெற்றி அவனோட வாழ்க்கையில வந்து சேரும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஆற்றங்கரையோரம் உட்கார்ந்து ரொம்ப சத்தம் போட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அவனோட அருகில போய் நின்னுட்டு, "ஏன்பா இவ்ளோ சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கேட்கறத பத்தி பொருட்படுத்தாம அவன் பாட்டுக்கு ரொம்ப மனவேதனையோட அழுதுட்டே இருக்கிறான். இந்த பெரியவர் அவனுக்கு சில நாளிகைகள் கொடுத்து அமைதியா அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவனும் ரொம்ப அழுது முடிச்சுட்டு அமைதியா இவர் பக்கம் திரும்பி, "என்னோட வாழ்க்கையில ஒரு ஆற்று வெள்ளத்துல எனக்குன்னு இருந்த உடைமைகள், உடைகள், என்னோட சொந்த பந்தங்கள், என்னோட உறவினர்கள்ன்ட்டு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இப்போ எனக்குன்னு யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏன் இந்த சோதனை வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். இத கேட்ட அந்த பெரியவரும், "உன்னோட மனநிலைமையில யாரா இருந்தாலும் நீ இப்ப இருக்கிற மாதிரியான வேதனையோட தான் அணுகியிருப்பாங்க. நீ வேதனைப்படுறது தவறு கிடையாது. ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்து நீ என்ன பண்ண போற? உனக்காக ஒரு வாழ்க்கைய நீ உருவாக்கி ஆகணும் இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இந்த இடத்துல என்னோட வாழ்க்கைய நான் முடிச்சுக்கிறதா தான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இதே ஆற்றங்கரையில என்னோட உயிர மாய்ச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம்." அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியோட அவன் பேசுறான். இத கேட்ட அந்த பெரியவர், "வாழ்க்கையில ஒரு மனிதன் எதை வேணா இழக்கலாம். ஆனா தன்னம்பிக்கைய மட்டும் இழக்கவே கூடாது. ஆனா நீ அதையும் இழந்துட்டு தான் பேசுற. நீ சாகுறன்னு முடிவு பண்ணிட்ட. அந்த முடிவ நான் மாத்தணும்னு எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் நீ செய்வேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடு." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த இளைஞனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "சரிங்கய்யா, நான் அப்படிதான் உங்களுக்கு பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு முன் வரான். அப்போ அந்த பெரியவர் தாங்கிட்ட இருக்கிற ஒரு கல்ல எடுத்து அந்த இளைஞனோட கைகள்ல வச்சுட்டு, "இந்த கல் ரொம்பவே அற்புதமான கல். இந்த கல்லுல மிகப்பெரிய மாயாஜாலம் ஒளிஞ்சிருக்கு. அதனால உனக்கு ஏதாவது தேவை உன்னோட வாழ்க்கையில அப்படின்னா, இந்த கல்ல உன்னோட கைகள்ல வச்சுக்கிட்டு, நீ திரும்ப திரும்ப உனக்கு என்ன தேவையோ அத ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நீ என்ன கேட்டையோ அது உன்னோட கண் முன்னாடி வந்து நிக்கும். அதுலயும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அத நீ செய்யும்போது உன்னோட மனசுல நம்பிக்கை மட்டும் தான் இருக்கணும். நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ அந்த காட்சி உன்னோட கண்கள் முன்னாடி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையோட நீ செஞ்ச அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்சியோ கண்டிப்பா அது உன் கைகள்ல இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத கேட்டதும் அந்த இளைஞனும், "சரி, சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம். நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல கைகள்ல வாங்கிட்டு ஒரு குடிசை பகுதியில போய் தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறான். தன்னம்பிக்கையோட முதல் நாள் அந்த கல்ல தன்னோட கைகள்ல வச்சுட்டு தனக்கு தேவையான விஷயத்த அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அப்போ தேவையானது ஒரு நல்ல வேலையா தான் இருந்தது. முதல்ல அவன் கேட்டுக்கிட்டது ஒரு நல்ல வேலை. ஒரு 2, 3 நாள் வேலையே இல்லாம ரொம்ப பசியோட அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருந்தான். திடீர்னு எதிர்பாராத விதமா அவனோட நண்பன் மூலியமா அவனுக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்குது. எந்த வேலை கிடைச்சாலும் சரி, தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சது. சரின்னு சொல்லிட்டு அவனோட நண்பன் குடுத்த வேலையவே அவன் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். 3 வேளை பசியாறதுக்கான தேவைகள் அந்த இடத்துல முடிஞ்சிடுது. அடுத்து அவன் வேண்டிக்கிறது ஒரு நல்ல வீடு. தான் வாழ்றதுக்காக ஒரு நல்ல சூழ்நிலை. இததான் அவன் வேண்டிக்கிட்டான். அதே மாதிரி தன்னோட கைகள்ல வச்சு இரவுல அமைதியாவும் பொறுமையாவும் அதை வேண்டிக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையும் ஒரு நல்ல வீடும் அமையுது. அவனுக்கு ரொம்பவே மனசுல இன்னும் நம்பிக்கை வளர ஆரம்பிக்குது. நம்ம அப்போ ஒண்ணு நினைச்சு கேட்டோம் அப்படின்னா, இந்த கல் நமக்கு எப்பவுமே தர தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல ரொம்பவே பத்திரமா அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறான். சில நாட்களுக்கு அப்புறம் அவன் வழியில நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே பெரியவரை சந்திக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தான் இறந்து போயிடலாம், இனிமேல் நமக்கு எந்த வாழ்க்கையுமே இல்லைன்னு நினைச்ச சூழ்நிலையில நமக்கு ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே மரியாதையோட அந்த பெரியவர் கிட்ட போய் பேசுறான். "நீங்க கொடுத்த மந்திரக்கல்னாலதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நான் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த கல் என்ன கல்? ஏன் எனக்கு குடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த கல்லோட அற்புதத்த பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான். அப்போதான் அந்த பெரியவர் அவன பக்கத்துல உட்கார வச்சுட்டு சொல்றாரு, "நான் குடுத்தது எந்த பொக்கிஷமும் கிடையாது. அது வெறும்
கல் தான். நான் கீழ இருந்து ஒரு ஆற்றங்கரையோரம் இருந்து பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி என்னோட கைகள்ல எடுத்துட்டு வந்த ஒரு சாதாரண கல் தான். ஆனா அந்த கல்ல நான் உனக்கு குடுத்து, இது ஒரு தன்னம்பிக்கை உனக்கு குடுக்கும். நீ கேட்டதெல்லாம் உனக்கு குடுக்கும் அப்படின்னு நான் சொன்னதுனால, அது உனக்கு ஒரு பொக்கிஷமா தெரியுது. ஆனா அந்த பொக்கிஷம் அந்த கல்லுல கிடையாது. உன்னோட மனசுல தான். உன்னோட வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட நீ என்ன வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டாலும், அந்த வாழ்க்கை உனக்கு குடுக்க தயாரா இருக்கு. இது இந்த பிரபஞ்சத்துக்கும் உன்னோட எண்ணத்துக்குமான ஒரு உறவு தானோ தவிர இந்த கல்லுல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையான தன்னம்பிக்கையும் வாழ்க்கையோட அர்த்தத்தையும் அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு புரிய வச்சுட்டு போறாரு. அப்போதான் அவனுக்கு புரியுது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்மளோட எண்ணங்கள் சார்ந்துதான் இருக்கோ தவிர எந்த கல்லுலயோ எந்த மந்திரத்திலயோ கிடையாது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நம்ம வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, தன்னம்பிக்கையோட அதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா அதை ஒரு நாள் நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா தான் இந்த கதை நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு தனி மனிதன் எவ்வளோ பெரிய சாதனையாளரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெற்றியாளனா இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து ஊக்குவிப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு துணை எல்லாருக்குமே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எல்லா துணையும் எல்லா தேவைகளும் ஒரு தனி மனிதனுக்கு அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில உணரவே மறுத்துறோம். மனிதனுக்கு மனிதன் உதவியா இருக்கிறதோ, ஒரு மனிதனை சார்ந்து இன்னொரு மனிதன் வாழ்றது எங்கேயுமே தப்பு கிடையாது. ஆனா ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில உயரணும், தன்னோட வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா அந்த தனிப்பட்ட மனிதனோட எண்ணங்களை தான் மாத்தணுமோ தவிர வெளியில இருக்க எந்த சூழ்நிலையும் சார்ந்து என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றது ரொம்பவே முட்டாள்தனமா இருக்கும். நம்மள சில பேர் அந்த தேவையில்லாத கற்களை தான் வந்து வாழ்க்கையில ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு தனி மனித வெற்றிக்கும் அவனுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான் காரணமா இருக்கு அப்படிங்கறத முழுமையா ஒரு மனிதன் எப்போ நம்பி அதை செயல்படுத்துறானோ அன்னையில இருந்தே அவனோட வாழ்க்கைக்கான வெற்றி ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவு செய்யப்பட்டது. எனவே வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வேணும்னு நீங்க நினைச்சினாலும் முதல்ல உங்ககிட்ட பேசுங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பா அது நடந்துருச்சு அப்படிங்கறத நம்புனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.